Ritu Diary. இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து வெஜிடேரியன், அதனால் நம்மளுக்கு சண்டே இன்னைக்கு நான்வெஜ்லாம் கிடையாது. இன்னைக்கு தேங்காய் பால் சாதமும் மஷ்ரூம் கிரேவி தான் பண்ண போகிறேன். இது வந்துட்டு மஷ்ரூம் கிரேவிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம அப்படியே தேங்காய் பால் சாதத்துக்கு தாளிச்சிடலாம். அது தேங்காய் எண்ணெய் ஆல்ரெடி குக்கர் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம போய் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். கிட்ட பட்டை இல்லை, பிரியாணி அரியும் இல்லை, உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணியாச்சு, சால்ட் ஆட் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் வந்துட்டு காரம் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணிப்போம், அதனால் நான் சில்லி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். அதே மஷ்ரூம் கிரேவிக்கும் லைட்டாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வதங்கிடுச்சு. தேங்காய் பால் சாதத்துக்கு ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ புதினா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே குழம்புக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடுவோம். தக்காளி நல்லா மசியட்டும். அவ்வளோதான், தக்காளி வதங்கிடுச்சு. மஷ்ரூம் இப்போ தான் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். அப்படியே குக் பண்ணிக்கிட்டே அப்படியே ஷாப்பிங், வெங்காயம் தொளிக்கிறது, அந்த வேலை தான் அப்படியே ஆன் த வேலை தான் நடக்கும். அவ்வளோதான், மஷ்ரூம் ஸ்டாப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வெந்தய மசாலா தான், கொஞ்சம் கரம் மசாலா, நிறைய சிக்கன் மசாலா. நம்ம வந்து சில்லி ஆட் பண்ணவே இல்லை மஷ்ரூம் கிரேவிக்கு. ஸோ இந்த மசாலா தூள் தான் காரமே. ஸோ கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயிலில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சாப் பண்ணி வச்சுக்க மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ண அப்புறமா தண்ணி ஆட் பண்ண வேணாம். மஷ்ரூமே தண்ணி விட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா சூண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படியே தண்ணி விட்டு வேகட்டும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு வெங்காயம். இப்போ நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி ஆட் பண்ண உடனே தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து தேங்காய் பால் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்ட் பால், 3 பாலும் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து அரிசி கலவாக நீங்கள் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுவீங்களோ அதே அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுவோம் 1 டம்ளர் அரிசிக்கு. நாங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் சாப்பிடுவோம், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பாலை. ஆட் பண்ணிவிட்டு கூடவே ரைஸும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லைட்டாக ஒரு கொதி வரட்டும். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துச்சு. உப்பு காரம் எல்லாமே ஓகே. ஸோ இப்போ நம்ம லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இது விசில் வரட்டும். இப்போ இந்த மஷ்ரூமை பார்க்கலாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. இன்னும் நல்லா சூண்டு வதங்கி இருக்குது. அது தண்ணி விட்டு நம்ம தண்ணியில் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து செகண்ட் தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ
ஸோ செகண்ட் தேங்காய் பால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகி வரட்டும். ஓகேங்க, இப்போ வந்துட்டு தேங்காய் பால் சாதம் 4 விசில்ஸ் வந்துச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இது குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். அவ்வளோ குக் ஆகிடுச்சு. நீங்கள் ஓப்பன்லேயே வச்சிடலாம். நல்லா குக் ஆகிட்டு இருக்கோம். சண்டே இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் தேங்காய் பால் வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாவே போதும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா தெரிஞ்சு போயிடும். மீடியமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுடலாம். இந்த குழம்பு ரெசிபி வந்துட்டு என்னுடைய அம்மாவோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி. நீங்கள் இதே மெத்தடில் கத்திரிக்காயை மட்டும் ஆயிலில் ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மஷ்ரூம் நீங்கள் ஆட் பண்ணோம் இல்லையா, அதே டைமில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்க அந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும் அந்த குழம்பு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் சுண்ட விட்டுங்க. இது வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது இல்லையா, நீங்கள் வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கொஞ்சம் கெட்டியாக வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து டின்னருக்கும் சேர்த்து இந்த குழம்பு வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் வாட்டரியாக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாட்டர் ஸ்மெல் நான் அடி பிடிக்காமல் கரெக்டாக வந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி குறைவாக இருந்தால் தான் பிடிக்கும். நீங்கள் வேணால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஆயிலில் வந்துட்டு கேஷ்யூஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் அதிகமாக ஆட் பண்ண மாட்டோம் கேஷ்யூஸு. ஓகே, நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வ்ளாக் வீடியோவில் லாங் வீடியோ பண்ணுறேன். ஸோ ஏதாவது போரிங்காக இருந்துச்சுனாவோ இல்லை உங்களுக்கு பிடிக்கலனாவோ உங்கள் வீட்டுக்குள்ளேயே நினச்சி மன்னிச்சு விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் தான் நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு பொட்டேட்டோ ஃப்ரை கூட சூப்பரான காம்பினேஷன். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பொட்டேட்டோ ஃப்ரையோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.